மூத்த மகனோட கல்யாணத்துக்காக அமெரிக்கால இருந்து குடும்பத்தோட ஜப்பான் புறப்பட்டிருக்காரு ஆக்டர் நெப்போலியன். இதை அவர் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. சோ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பு நண்பர்களே, தமிழ் சொந்தங்களே, செப்டம்பர் 1 அன்னைக்கு அமெரிக்கால நாங்க வசிக்கிற நேஷ்வில்ல இருந்து என்னோட குடும்பத்தோட ஜப்பானுக்கு பயணம் தொடங்கும் போது நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்து சிறப்பா வாழ்த்துக்களை கொடுத்து எங்களை பாசத்தோட வழி அனுப்பி வச்ச மகிழ்வான தருணம் தான் இது. எங்களோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. எல்லாருக்குமே மிக்க நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்டர் நெப்போலியன் குடும்பத்தோட அமெரிக்கால இருக்கிறாரு. சமீபத்தில் அவரோட மூத்த மகன் தனுஷோட நிச்சயதார்த்தம் கூட நடந்திருந்தது. மகன் தனுஷ் தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதால வீடியோ கால் மூலமாவே திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியை சேர்ந்த அக்ஷயாவோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இதையடுத்து இவங்க 2 பேருக்குமே நவம்பர் மாதம் கல்யாணம் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. இந்த சூழல்ல குடும்பத்தோட அமெரிக்கால இருந்து கப்பல் மூலமா நெப்போலியன் ஜப்பான் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னும் சில கேப்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. எங்களோட மூத்த மகன் தனுஷோட 8 ஆண்டு கால கனவு. இந்தியால பிறந்தாலுமே சூழ்நிலை காரணமா உலகத்தோட ஒரு கோடியில இருக்கிற அமெரிக்கால வசிக்கிற நாங்க மறு கோடியில இருக்கிற ஜப்பானுக்கு பயணம் செய்ய ஓராண்டு திட்டமிட்டு 6 மாத காலமா செயல் வடிவம் கொடுத்து 1 மாத காலமா பயணம் செஞ்சு உங்களோட அனைவரது வாழ்த்துக்களாலும் ஆசீர்வாதத்தாலும் தனுஷோட ஆசையை நிறைவேற்றி இருக்கிறோம். எல்லையில்லா மகிழ்ச்சி அவனுக்கு, அளவில்லா மனநிறைவு எங்களுக்கு. சாதிச்சுட்டான். இந்த தருணத்துல ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அது போல எங்களோட வாழ்க்கையை தவறா விமர்சிக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோளும் வைக்கிறேன். நம்மளோட பெற்றோர்களோட கனவுகளுக்காகவும் நம்மளோட கனவுகளுக்காகவும் நம்மளோட பிள்ளைகளோட கனவுகளுக்காகவும் அவசியமா வாழணும், வாழ்ந்து பார்க்கணும், கடமையை நிறைவேற்றணும். வாழ்க்கை ஒரு முறை தான், வாழ்ந்துதான் பார்ப்போமே. அரிது அரிது, மானிடராய் பிறப்பது அரிது. இந்த உலகத்துக்கு நாம வரும்போது எதையுமே கொண்டு வரல, அது போல நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போதுமே எதையுமே கொண்டு போக போறதில்ல. யார் மனசையும் புண்படுத்தாதீங்க, குறை சொல்லாதீங்க, பழிக்காதீங்க. உண்மை தெரியாம கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் விமர்சனம் செய்யாதீங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. பிடிக்கல அப்படின்னா இழிவா பேசாதீங்க. அது உங்களுக்கே ஒரு நாள் வந்துடும். வாழுங்க, வாழ விடுங்க அப்படின்னு இந்த ஒரு அழகான வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.